வெரி குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் செகண்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ரி ரீடர் அ ஷார்ட் இன் த டார்க். ஸோ திஸ் ஸ்டோரி இஸ் ரிட்டன் பை சகி அப்படின்ற ஆத்தரோட ஒரிஜினல் நேம் என்னென்னா ஹெக்டர் ஹியூக் முன்ரோ. அதாவது சகி அப்படின்ற பென் நேமில் தான் இவர் ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதினார். ஸோ ஆத்தர் இன்ட்ரொடக்ஷன் பார்க்கலாம். ஹெக்டர் ஹியூக் முன்ரோ அப்படின்றவர் ஹி வாஸ் அ பிரிட்டிஷ் ரைட்டர். அண்ட் இவரோட மோஸ்ட் ஆஃப் த ஸ்டோரிஸ் எதை பற்றி இருக்கும்னா இட் இஸ் அ கல்ச்சர் அபவுட் எட்வர்டியன் சொசைட்டி அப்படின்னா கிங் எட்வர்ட் த 7th இங்கிலாண்டை ரூல் பண்ணும்போது இருந்த கல்ச்சரை பற்றி அவரோட ஸ்டோரிஸில் கிரிட்டிசைஸ் பண்ணி சொல்லியிருப்பார். அண்ட் இவரை வந்து மாஸ்டர் ஆஃப் த ஷார்ட் ஸ்டோரிஸ்னு சொல்கிறோம். ஆஃபன் ஹி வாஸ் கம்பேர்டு டு ஹென்ரியோட கம்பேர் பண்ணுவாங்க சகி ஹெக்டர் ஹியூக் முன்ரோட ஸ்டோரிஸை. ஏன்னா ஹென்ரின்றவர் அமெரிக்கன் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர். ஸோ இவரையும் சகி அப்படின்ற ரைட்டரையும் வந்து அடிக்கடி கம்பேர் பண்ணுவாங்க. ஹி ஆல்சோ ரோட் அ பிளே நேம்ட் த வாட்ச்டு பாட் அலாங் வித் சார்ல்ஸ் மவுட். ஸோ இவர் ஷார்ட் ஸ்டோரிஸ் மட்டும் எழுதுனதில்லை, அதாவது ட்ராமாவும் எழுதியிருக்காரு. அந்த ட்ராமாவோட டைட்டில் என்னென்னா த வாட்ச்டு பாட் அப்படின்றது. ஸோ அதை வந்து சார்ல்ஸ் மவுட் அப்படின்ற ரைட்டரோட சேர்ந்து இவர் எழுதியிருப்பார். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த ஆத்தர். ஸோ அ ஷார்ட் இன் த டார்க் அப்படின்றது ஸ்டோரியோட டைட்டில், சகி அப்படின்றது ரைட்டரோட நேம். நவ் லெட் அஸ் கோ இன் டு த ஸ்டோரி. ஸோ இந்த டைட்டில் ஆஃப் த ஸ்டோரி அ ஷார்ட் இன் த டார்க். இந்த ஸ்டோரியோட மெயின் தீம் என்னென்னு பார்த்தோன்னா மிஸ்கன்செப்ஷன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன? இட் இஸ் அ ராங் ஐடியா அபவுட் சம்ஒன் ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் சம்ஒன். இதுதான் வந்து மிஸ்கன்செப்ஷன்னு சொல்கிறோம். இந்த ஸ்டோரியில் இருக்கக்கூடிய மெயின் கேரக்டர்ஸ் யாருன்னா ஃபிலிப்ஸ் லெதர்பாய், மிஸ்ஸஸ் சால்பின் ஜாகோ, பர்ட்டி, கிளாட் பீப்பிள் கேசி. ஃபிலிப்ஸ் லெதர்பாய் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாக்ஷயர் அப்படின்ற பிளேஸில் இருக்கக்கூடிய அ மேன் ஹூ விஷஸ் டு பிகம் அ பாலிட்டிஷியன். ஸோ இவர் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் மெம்பராக இருப்பார். ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு பொலிட்டீஷியன் ஆகணும், எம்பி போஸ்ட் வாங்கணும் அப்படின்றதுல ரொம்ப மும்மரமாக இருப்பார். அடுத்த கேரக்டர் மிஸ்ஸஸ் சால்பின் ஜாகோ. இவங்க யாருன்னா ஷீ இஸ் அ ரிச் அண்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் லேடி ஆஃப் அதே ஊரில் இருக்கக்கூடிய வெரி வெல்தி அண்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் லேடி. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு லேடி அண்ட் ரொம்ப வந்து வெல்தியாக இருக்கவங்க, ரிச்சான ஒரு லேடியும் கூட. அடுத்தது பர்ட்டி யாருன்னா ஹி வாஸ் அ சன் ஆஃப் மிஸ்ஸஸ் சால்பின் ஜாகோ. மிஸ்ஸஸ் சால்பின் ஜாகோ அந்த ரிச் லேடியோட சன் தான் பர்ட்டின்றவங்க. ஃபோர்த்து கேரக்டர் கிளாட் பீப்பிள் கேசி. அப்படின்னா யாருன்னா ஹி வாஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் லெதர்பாய். ஃபிலிப்ஸ் லெதர்பாயோட ஃப்ரெண்டு தான் கிளாட் பீப்பிள் கேசி. இவர் ஒரு லாயர். ஸோ இந்த 4 கேரக்டர்ஸ் இம்பார்ட்டண்ட்டான கேரக்டரியில். ஸ்டோரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதோட ஜிஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி பார்ப்போம். அ மேன் ஹூ கன்சிடர்ஸ் ஹிம்செல்ஃப் very smart and observant finds that he had done a great mistake by his misunderstanding of a young man. ஸோ இதில் மெயின் ஸ்டோரி யாரை பற்றி இருக்கும்னா ஃபிலிப்ஸ் லெதர்பாய் பற்றி தான் இருக்கும். ஃபிலிப்ஸ் லெதர்பாயோட ஆசை என்னென்னா ஆக்சுவலாக ஹீ வாண்டட் டு பிகம் அ மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட். ஸோ எம்பி போஸ்ட் வாங்கணும் அப்படின்ட்டு ரொம்ப மும்மரமாக இருப்பார். ஸோ எம்பி போஸ்ட்டு தேவைன்னா அந்த கட்சியில் வந்து இம்பார்ட்டண்ட்டான பர்சனோட ரெக்கமெண்டேஷன் மூலமாக அந்த எம்பி போஸ்ட் இவருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது, ரீஎலெக்ஷன் வைக்காமல். ஸோ அந்த இம்பார்ட்டண்ட்டான இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனோட ரெக்கமெண்டேஷன் இவருக்கு கிடச்சிருச்சுன்னா ஈஸியாக அந்த போஸ்ட்டை வாங்கிடலாம். இப்போ ஃபிலிப்ஸ் லெதர்பாய் என்ன பண்ணுவார் அப்படின்னா மிஸ்ஸஸ் சால்பின் ஜாகோவை அவங்களுடைய அந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் தேவை அப்படின்றதுக்காக அவங்கள மீட் பண்ண போவாங்க. ஸோ அவர் மீட் பண்ண போகிற வழியில் இன்னொரு யங் மேனை மீட் பண்ணுவார். ஸோ அந்த யங் மேனை பார்த்திங்கன்னா இவரோட மிஸ்கன்செப்ஷன்ஸ் அவரோட ஐடியாவுக்கு எந்த அளவில் உதவியாக இருக்குது, அவரோட பிளான் எல்லாம் வந்து எந்த அளவு எக்ஸிக்யூட் பண்ணுறாரு, அவர் ஆசைப்பட்ட அந்த எம்பி போஸ்ட் அவருக்கு கிடைக்குதா இல்லையா, அந்த யங் மேனுக்கும் இவரோட விஷுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றத இந்த ஸ்டோரி. ஸோ ஃபிலிப்ஸ் லெதர்பாய் இன் சாக்ஷயர் விஷஸ் டு பிகம் அ மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட். ஸோ எம்பி போஸ்ட் வாங்கணும் அப்படின்னு இவர் ரொம்ப ஒரு ஆசையோடு இருக்கார். அண்ட் ஹி ஆல்ரெடி ஹேட் த மெம்பர்ஷிப் அட் த பார்ட்டி. அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியில் அவருக்கு மெம்பர்ஷிப் இருக்குது. ஸோ திஸ் ஸ்டோரி ஸ்டார்ட்ஸ் வித் ஃபிலிப்ஸ் லெதர்பாய் செட்டில்ட் ஹிம்செல்ஃப் இன் அ ரயில்வே கேரியேஜ் ப்ராஃபிட்டபிள் பில்கிரிமேஜ். ஸோ ஸ்டோரி ஆரம்பிக்கிறது என்ன சீனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வே கேரியேஜில் ஃபிலிப்ஸ் லெதர்பாய் உட்காந்துட்டார், விண்டோ சீட்டில் உட்காந்துருக்காரு. லைக் ப்ராஃபிட்டபிள் பில்கிரிமேஜ்னால் என்ன? ஒரு புனிதமான ஒரு எய்மை நோக்கி நம்ம போகிறது. ப்ராஃபிட்டபிள் அப்படின்னா என்ன? பெனிஃபிட். ஸோ அவரோட பெனிஃபிட்காக லைக் பில்கிரிமேஜ் மாதிரி இந்த பயணத்தை அவர் தொடங்குறாரு. ஹி பிளான் டு கோ டு பிரில் மேனர். ஸோ எந்த பிளேஸ்க்கு இப்போ ரயிலில் போகிறாரு அப்படின்னா பிரில் மேனர் அப்படின்ற பிளேஸ்க்கு.
அது யாரோட ஊருன்னு பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் அ நேட்டிவ் பிளேஸ் ஆஃப் மிஸ்ஸஸ் சால்பின் ஜாகோ. சால்பின் ஜாகோவோட நேட்டிவ் பிளேஸ் அது. ஹானரியா சால்பின் ஜாகோன்னு உங்களுக்கு புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஹானரியா அப்படின்னா ரெஸ்பெக்டட் அப்படின்ற மீனிங். ஸோ அவங்க யாருன்னா, பர்சன் ஆஃப் சோஷியல் இம்பார்ட்டன்ஸ் இன் லண்டன், இன்ஃப்ளூயன்ஸ் இன் த கண்ட்ரி ஆஃப் சாக்ஷியா. ஸோ லண்டனில் இம்பார்ட்டன்ட் பொசிஷனில் இருக்கிறவங்க அண்ட் சாக்ஷியரில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன்ஸில் இவங்களும் ஒருத்தங்க. ஸோ அவங்கள பார்க்கறதுக்காக தான் பிரில் மேனருக்கு ஃபிலிப்ஸ் லெதபை போயிட்டுருக்காரு. எதுக்காக அப்படிங்கும்போது, there were some considerations are going on for the MP post in Eastern Yorkshire. The party managers suggested Phillips Leatherby without re-election. ஸோ ஈஸ்டர்ன் சாக்ஷயரில் எம்பி போஸ்ட்டுக்கான கன்சிடரேஷன்ஸ் போயிட்டுருக்கு. அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாம் ஃபிலிப்ஸ் லெதர்பையை ரீஎலெக்ஷன் இல்லாமல் தேர்ந்தெடுத்துக்கலான்னு நினைக்கிறாங்க. பட் அதுக்கு அவருக்கு ஒரு ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன் வேணும். ஸோ அந்த ரெக்கமெண்டேஷன் யார் மூலமாக கிடைக்கும் அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது, he met Mrs. Salpin Jago at a small luncheon party and she asked him to come to her hometown during Friday to Tuesday. ஸோ ஒரு லன்ச்சன் பார்ட்டி அப்படின்னா ஒரு லன்ச் பார்ட்டியில் வந்து இவர் வந்து மிஸ்ஸஸ் சால்பின் ஜாகோவை மீட் பண்ணுறாரு. அப்படி மீட் பண்ணும்போது மிஸ்ஸஸ் சால்பின் ஜாகோ இந்த மாதிரி உங்களை நான் பர்சனலாக இந்த மாதிரி ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ்க்காக மீட் பண்ணணும்னு சொல்லும்போது அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. எப்போன்னா, நீங்கள் என்னோடய ஹோம் டவுனுக்கு வந்துடுங்க, அதாவது பிரில் மேனர் அங்கே வந்துடுங்க, ஃப்ரைடே டு டியூஸ்டே அங்கே நான் இருப்பேன், ஸோ அங்கே வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஹி வாஸ் ஆன் அப்ரூவல். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு அவங்கக்கிட்ட இருந்து அப்பாயின்மெண்ட் கிடச்சிருச்சு, அப்ரூவல் கிடச்சிருச்சு. இஃப் ஹீ காட் த குட் வில் ஆஃப் ஹர், ஹீ வுட் கெட் த போஸ்ட் ஈஸிலி. ஸோ அவங்களுடைய ஒரு குட் வில், அவங்களோட ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடச்சிருச்சுன்னா அந்த எம்பி போஸ்ட்டை இவர் ஈஸியாக வாங்கிடுவார். அதர்வைஸ் த லோக்கல் லீடர்ஸ் வுட் ஓவர்பா ஹிம். இன்கேஸ் அவருக்கு அவங்களோட அந்த ரெக்கமெண்டேஷன் கிடைக்கலன்னா லோக்கலில் இருக்கக்கூடிய லீடர்ஸ் வந்து அவரை ஓவர்பார் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன். Among the passengers in the platform, he met his club acquaintance and he called him for the window chat. ஸோ அந்த ட்ரெயின் வந்து புறப்படுறதுக்கு முன்னாடி அங்கே பிளாட்ஃபார்மில் பேசஞ்சர்ஸ் நிறைய பேர் போயிட்டுருப்பாங்க. திடீர்னு வந்து இவரோட கிளப் அக்வைண்டன்ஸ் அப்படின்னா அவரோட கிளப்பில் இருக்கக்கூடிய ஒரு மெம்பர், இவரோட ஃப்ரெண்டு, கிளப்மேட். ஸோ அவரை மீட் பண்ணுவார். அவரை கூப்பிட்டு பேசிகிட்டு இருப்பார், விண்டோ வழியாக பேசிகிட்டு இருப்பார். While they were talking about the weekend trip to Brill Manor, the railway carriage started to move. ஸோ இவர் வந்து சொல்லுவார், நான் இந்த மாதிரி பிரில் மேனருக்கு போகிறேன், மிஸ்ஸஸ் சால்பின் ஜாகோவை மீட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது ட்ரெயின் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிடும். ஃபிலிப்ஸ் லெதர்பை வேவ்டு குட் பை டு ஹிஸ் ஃப்ரெண்ட். ஸோ ஃப்ரெண்டுக்கு பாய் சொல்லிவிட்டு அவரோட ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணி தென் மேகசின். ஸோ மேகசின் எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிச்சிருவார். ஹிஸ் ட்ராவலிங் கம்பேனியன் யங் மேன் ஆஃப் 22 years old. ஸோ அவரோட ட்ராவல் பண்ணுற இன்னொரு மேன் யாருன்னா, ஹி வாஸ் அ யங் மேன் ஆஃப் 22 years old. ஹி லுக்டு வித் டார்க் ஹேர், ஃப்ரெஷ் காம்ப்ளெக்ஷன் அண்ட் ஸ்மார்ட். ரொம்ப ஸ்மார்ட்டாக, டார்க் ஹேர், ஃப்ரெஷ் காம்ப்ளெக்ஷன், ஒரு ஃபேர் காம்ப்ளெக்ஷனோடு இருக்கார் அந்த பையன். ஹி சர்ச்டு ஃபார் சம்திங் ஃபியூரியஸ்லி. ஸோ எதையோ ரொம்ப வந்து விகரஸாக தேடிட்டுருக்காரு. Often he looked at a 6-penny bit out of his waistcoat packet and again searched for something. ஸோ அடிக்கடி அவரோட பேக்கெட்லேருந்து 6 penny, அதாவது இப்போ நம்ம வந்து சேஞ்ச் சொல்லுவலே அந்த மாதிரி 6 penny அந்த அமௌண்ட்டை எடுத்து பார்த்துட்டு உள்ளே வச்சுட்டு திரும்ப எதையோ ஃபியூரியஸாக தேடிட்டுருக்காரு. அவர் தேடிட்டு இருக்கும்போது அவர் பேக்லேருந்து ஒவ்வொன்றா எடுத்து வெளியே வைக்கிறாரு. என்னென்னா, சிகரெட் கேஸ், மேட்ச் பாக்ஸ், லேட்ச் கீ, சில்வர் பென்சில் கேஸ், ரயில்வே டிக்கெட். ஸோ இதெல்லாம் அவரோட பேக்கில் இருக்குது. ஆனால் அவர் வேறு எதையோ தேடிட்டுருக்காரு. அதெல்லாம் எடுத்து ஒவ்வொரு தடவை வெளியே வச்சுட்டு தேடி பார்த்துட்டே இருக்கார். பேண்டமைம் டிட் நாட் டர்ன் ஃபிலிப்ஸ் ரீடிங் அவே. அதாவது பேண்டமைம்னா என்னென்னா, எக்ஸாஜரேட்டட் பிஹேவியர். ஸோ இவர் ரொம்ப வந்து ஃபியூரியஸாக தேடிட்டுருக்காரு. ஆனால் வந்து ஃபிலிப்ஸ் லெதர்பை இதை எதையுமே வந்து நோட்டீஸ் பண்ணாமல் மேகசினை படிச்சுட்டு உட்காந்துருக்கார். ஸோ பர்ட்டி இதெல்லாம் கவனிச்சுட்டு, அந்த யங் மேனோட பேர் தான் பர்ட்டி. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், பர்ட்டி அப்படின்றவங்க யார்? He was a son of Mrs. Salpin Jago. So Bertie started to talk to Phillips Leatherby. Bertie அவனாவே வாலண்டியரா. ஸோ அந்த யங் மேன் ஆஃப் 22 years old யாருன்னா Bertie. ஸோ Bertie அவனாவே வாலண்டியராக Phillips Leatherby கிட்ட பேசுகிறான். He asked about his travel to Brill Manor and his staying with Mrs. Salpin Jago as he overheard him conversation with his friend. ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டேன். நீங்கள் பிரில் மேனருக்கு போகிறீங்களா, மிஸ்ஸஸ் சால்பின் ஜாகோவை பார்க்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பர்ட்டி கேட்குறான். யார்கிட்ட? ஃபிலிப்ஸ் லெதர்பை கிட்ட. பர்ட்டி இன்ட்ரடியூஸ்டு ஹிம்செல்ஃப் டு ஃபிலிப். ஆஸ் ஹி வாஸ் த செகண்ட் சன் ஆஃப் மிஸ்ஸஸ் சால்பின், ஹி ஹேட் டு கம் டு பிரில் மேனர் ஆன் மண்டே. ஸோ வாலண்டரிலி நான் தான் வந்து செகண்ட் சன் ஆஃப் தட் மிஸ்ஸஸ் சால்பின் ஜாகோ,
நீங்கள் பார்க்க போகிற மிஸ்ஸஸ் ஆல்பன் ஜாகோட செகண்ட் சன் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். அண்ட் ஆன் மண்டே வந்து நான் அங்கே பிரில் மேனருக்கு வருவேன் அப்படின்னும் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறான். ஹீ கால்ட் இட் வாஸ் அ லக்கி கோயின்சிடென்ஸ் டு மீட் ஃபிலிப்ஸ் லெதர்பை. ஸோ அவனே பேசிகிட்டு இருக்கான், உங்களை இந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு நிலையில் நான் உங்களை மீட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நீங்கள் என்னோடய மதரோட தெரிஞ்சவங்க, என்னோடய மதருக்கு தெரிஞ்சவங்க. ஸோ உங்களை இந்த நேரத்தில் பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறான். பட் இவன் இதெல்லாம் எதுக்காக சொல்கிறான் அப்படின்றது ஃபிலிப்ஸ் லெதர்பைக்கு தெரியாது. ஸ்லெதர்பை ஆஸ்ட் பர்ட்டி வாட் ஹி வாஸ் சர்ச்சிங் ஃபார். இப்போ தான் கேட்குறாரு ஃபிலிப்ஸ் லெதர்பை, நீங்கள் எதையோ க்யூரியஸாக தேடிட்டு இருந்தீங்களே என்ன அப்படின்னு கேட்குறாரு. பர்ட்டி டோல்டு ஹிம் தட் ஹி ஹேட் மிஸ்ட் ஹிஸ் சாவரின் பர்ஸ் வித் 4 quid. ஸோ சாவரின் பர்ஸ் இஸ் நத்திங் பட் மணி. அந்த மணி வச்சுருக்கக்கூடிய அந்த மணி பர்ஸை வந்து நான் வந்து என்ன பண்ணிட்டேன், 4 quid அதில் இருந்தது. குவிட் அப்படின்றது இப்போ நம்ம எப்படி ருப்பின்னு மானிட்டரி யூனிட் சொல்கிறோமோ அந்த மாதிரி அங்கே வந்து குவிட் அப்படின்றது மானிட்டரி யூனிட். ஸோ என்னோடய 4 quid நான் வச்சுருந்தேன், அந்த பர்ஸை வந்து நான் வீட்டிலே விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். As he wanted to seal a letter before his start, I left the purse on the table. ஸோ நான் வந்து ஒரு லெட்டருக்கு சீல் வைக்கணும் அப்படின்றதுனால என் பர்ஸ் எடுத்து டேபிள் மேலே வச்சேன். பட் நான் வர்ற அவசரத்தில் என் பர்ஸை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறான். பர்ட்டி ஹேட் சம் சில்வர் காயின்ஸ் வித் ஹிம். ஸோ இப்போ அவன் கையில் இருக்கிறது என்னென்னா சம் லூஸ் காயின்ஸ், கொஞ்சம் அமௌண்ட்டு மட்டும்தான் இருக்குது. பட் தட் வாஸ் நாட் அட் ஆல் இனஃப் ஃபார் ஹிம் டு ஸ்பெண்ட். பட் ஹீ ஹேட் டு பே ஃபார் டாக்ஸி அண்ட் டிக்கெட். அவனோட நிலைமையை சொல்கிறான். நான் வந்து இப்போ என்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் அமௌண்ட்டு மட்டும்தான். பட் ஒன்ஸ் அவன் வந்து ட்ரெயினை விட்டு இறங்கினோன்னே டாக்ஸிக்கு பே பண்ணணும், பில்ஸ் பே பண்ணணும். ஸோ அந்த மணி எனக்கு இனஃபாக இருக்காது அப்படின்றான். ஹீ ஹேட் ஒன்லி 6 pence லெஃப்ட். ஸோ அவன் கையில் இருக்கிறது இப்போ எவ்வளோனா 6 pence மட்டும்தான் இருக்குது. ஹீ பிளான்டு டு கோ டு அன் இன் நியர் ப்ரான்க்வே ஃபார் 3 days ஃபிஷ்ஷிங். ஸோ இன் அப்படின்னா பப்ளிக் ஹவுஸ்ன்னு அர்த்தம். ப்ரான்க்வே அப்படின்றது ஒரு ஊரோட நேமு. ஸோ இப்போ அவன் எங்கே போயிட்டுருக்கான் அப்படின்னா ப்ரான்க்வே அப்படின்ற ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பப்ளிக் ஹவுஸுக்கு போயிட்டுருக்கான். அங்கே அவன் 3 நாள் ஸ்பெண்ட் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்கான். ஃபார் ஃபிஷ்ஷிங் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்கான். He worried about his stay there and about the bill. He needed 2 or 3 quid. ஸோ அங்கே அவன் ஸ்டே பண்ணணுன்னா he has to pay the bill, right? ஸோ அந்த பில் பே பண்ணுறதுக்கு அவனுக்கு எவ்வளோ தேவைன்னா 2 or 3 quids தேவை அவனுக்கு. He requested Philip to lend him 2 or 3 pounds. ஸோ உங்ககிட்ட அமௌண்ட் இருந்தால், நீங்கள் என்னோடய அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க, ஸோ உங்ககிட்ட அமௌண்ட் இருந்தால் எனக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிறான். ஆஃப்டர் அ மொமெண்ட்ஸ் ஹெசிடேஷன் Philip agreed to help him. ஸோ கொஞ்சம் வந்து யோசிச்சுட்டு ஃபிலிப்ஸில் இதை என்ன பண்ணுறான், ஓகே நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுவான். Bertie thanked him and told him that it was a great lesson for him. ஸோ Bertie என்ன சொல்கிறான்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பை நான் இனிமேல் நான் செய்ய மாட்டேன், இட் வாஸ் a great lesson for me அப்படின்னு சொல்லிட்டு ரெக்ரெட் பண்ணுறான். Philip asked about Bertie's crest and Bertie told that it was a demi-lion holding a crosslet in its paw. ஸோ Philip சொல்கிறான், நீங்கள் ஏதோ சீல் வைக்கணும்னு சொல்லியிருந்தீங்களே, என்ன சீல் அது அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்படி சொல்லும்போது பர்ட்டி சொல்கிறான், அது வந்து எங்களோட ஃபேமிலி சீல். க்ரெஸ்ட் அப்படின்னா சிம்பிள்னு அர்த்தம். க்ரெஸ்ட் அந்த ஃபேமிலி சிம்பிள். அதில் என்ன இருக்குன்னா டெமி லயன் ஹோல்டிங் எ கிராஸ்லெட் இன் இட்ஸ் பா. டெமி லயன் அப்படின்னா ஹாஃப் போஸ்டர் ஸ்டாண்டிங் லயன். ஸோ அந்த லயனோட கையில் என்ன இருக்கும், அதனோட பாஸில் என்ன இருக்கும் அப்படின்னா கிராஸ்லெட் லைக் ஜீசஸ் மார்க் மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து எங்கள் ஃபேமிலியோட க்ரெஸ்ட் சிம்பிள்னு சொல்கிறான். யார், பர்ட்டி. யார்கிட்ட, ஃபிலிப்ஸில் த பைக்கிட்ட. ஸோ Philip replied him that in the letter which was written by his mother to him there was a greyhound current on her note paper. பட் நீ வந்து டெமி லயன், அதாவது லயன் இருக்கக்கூடிய சிம்பிள் சொல்கிற. பட் உங்கள் அம்மா வந்து எனக்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருந்தாங்க. ஸோ அந்த லெட்டரில் என்ன சிம்பிள் இருந்ததுன்னா கிரேஹவுண்ட் சிம்பிள் இருந்தது. கிரேஹவுண்ட் ஒரு ரன்னிங் டாகோட போஸ்டர் இருக்கும், அதுதான் வந்து கிரேஹவுண்ட் சிம்பிள்னு சொல்லுவோம். கரண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அனிமல் சிம்பிள் விச் வாஸ் ரன்னிங். ஸோ ஒரு லார்ஜ் தின் டாக் வந்து ரன் பண்ணிகிட்ருக்க மாதிரி, பாயிற மாதிரி, ஓடிட்டுருக்க மாதிரியான சிம்பிளை தான் இந்த இடத்துல கிரேஹவுண்ட் சிம்பிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீ வந்து டெமிலயன் சிம்பிள்னு சொல்கிற, ஆனால் உங்கள் அம்மா எனக்கு அனுப்பின லெட்டரில் வந்து கிரேஹவுண்ட் சிம்பிள் இருந்தது அப்படின்னு சொல்லி சந்தேகமாக கேட்பான் Philip. ஸோ Bertie explained to him that greyhound symbol belonged to Jago family. டெமிலைன் சிம்பிள் பிலாங்டு டு சால்பன் ஃபேமிலி. ஸோ ஜாகோ அப்படின்றது என்னென்னா ஒரு ஃபேமிலி, ஒரு ஜென்ரேஷனோட நேம் மாதிரி. இப்போ எப்படி நம்ம சிங் அப்படின்றது காமனாக எல்லாருக்கும் வரும், அந்த மாதிரி
சால்பன் ஜாகோ அப்படின்றதுல ஜாகோன்றது அவங்க வம்சாவளிக்கான பேர் அது. ஸோ ஜாகோ ஃபேமிலியை சேர்ந்தவங்க கிரேஹவுண்ட் சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் சால்பன் ஃபேமிலி, அதாவது அவங்க அம்மாவோட பேர் சால்பன். ஸோ நாங்கள் சால்பன் ஃபேமிலியை சேர்ந்ததுனால டெமி லைன் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். பட் எங்களுக்கு வந்து 2 சிம்பிளுமே நாங்கள் யூஸ் பண்ணுவோம், 2 சீலுமே நாங்கள் யூஸ் பண்ணுவோம், எங்களுக்கு அதுக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படின்றான். பட் ஃபிலிப் வாஸ் இன் அ சஸ்பீஷன். ஃபிலிப் ஸ்லெதர்பை அதை நம்பவே மாட்டான். இவன் வந்து நம்மளை ஏமாத்துறான். மிஸ்ஸஸ் சால்பன் ஜாகோ பற்றி நான் பேசினதெல்லாம் இவன் கேட்டுட்டு நம்மளை ஏமாத்துறானோ அப்படின்னு ஃபிலிப் ஸ்லெதர்பைக்கு மைல்டாக டவுட் வந்துடும். ஆஃப்டர் சம் டைம் Bertie took up his luggage and fishing tackle as he was about to get down. ஸோ அவன் இறங்க போகிற இடம் வந்ததுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவனோட திங்ஸ் எல்லாமே, அவனோட ஃபிஷ்ஷிங் டேக்கிள் எல்லாமே, டேக்கிள்னால் அந்த ஃபிஷ்ஷிங் ராடு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவன் இறங்கிறதுக்கு ரெடி ஆவான். Philip asked Bertie about his mother's appearance in order to check him. ஸோ இவன் உண்மைதான் சொல்கிறானா Bertie அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக ஃபிலிப் ஸ்லெதர்பை என்ன பண்ணுவான்னா, சரி உங்கள் அம்மா பார்க்குறதுக்கு எப்படி இருப்பாங்க, நான் உங்கள் அம்மாவை நான் பார்த்ததே இல்லை, பார்க்குறதுக்கு அவங்க அப்பியரன்ஸ் எப்படி இருப்பாங்க, இன்கேஸ் வந்து என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காக அங்கே ஸ்டேஷனில் வெயிட் பண்ணாங்கன்னா எப்படி நான் அவங்கள ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அவங்களோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு இவனை செக் பண்ணுறதுக்காக ஃபிலிப் ஸ்லெதர்பை கேட்குறான். Bertie replied that his mother looked like him with fair complexion and dark brown hairனு சொல்லுவான். அதாவது என்ன மாதிரி ஃபேர் காம்ப்ளெக்ஷன், ஃபேராக இருப்பாங்க, டார்க் ப்ரௌன் கலர் ஹேர் அவங்களுக்கு இருக்கும், என்ன மாதிரி தான் பார்க்குறதுக்கு இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறான். When he got down, he asked Philip the 3 quid. ஸோ அவன் இறங்க போகிற ஸ்டேஷன் வந்த உடனே Bertie வந்து கேட்குறான், நீங்கள் எனக்கு 3 quid கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல, அதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. Philip strongly disagreed to give the money as he suspected Bertie. நான் எதுக்கு உனக்காக கொடுக்கணும், நீ இவ்வளோ நேரம் பொய் சொல்லிகிட்டு இருந்த, நான் உன்னை செக் பண்ணுறதுக்காக தான் உன்னோட மதரோட அப்பியரன்ஸ் நான் கேட்டேன். Philip told that he met Mrs. Salpin on last Monday at lunch. She looked in a blonde hair. Blonde hair அப்படின்னா கோல்டன் ஹேர். ஸோ நான் லாஸ்ட் மண்டே தான் உங்கள் அம்மாவை நான் மீட் பண்ணேன், கோல்டன் ஹேரில் அவங்க இருந்தாங்க, நீ சொன்ன டீட்டெயில் போய் இதுலேருந்தே நல்லா தெரியுது நீ என்னை ஏமாத்துறதுக்காக நீ ட்ரை பண்ணியிருக்கேன்னு. ஸோ நான் உனக்கு அமௌண்ட் எதுவும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிடுவான். When the train moved, Bertie cursed him. ஸோ Bertie வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டில் அவனை வந்து திட்டிடுவான் ட்ரெயின் மூவ் ஆகும்போது. Philip thought that he cleverly found the truth and felt so happy about his presence of mind. இப்போ ஃபிலிப் ஸ்லெதர்பை என்ன நினைப்பான்னா, நம்மள மாதிரி ஒரு அறிவாளி இந்த உலகத்தில் இருக்கவே வாய்ப்பில்லை, எவ்வளோ கிளவராக நம்ம ப்ளே பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனே ரொம்ப பெருமையாக நினச்சிப்பான். He dreamt of how to explain these things to his friends at Brill Manor during dinner time. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம Brill Manorக்கு போனதுக்கப்புறம் இன்றைக்கி நடந்த இந்த விஷயத்த, நம்மளோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு, நம்மளோட கிளவர்னஸை வந்து கண்டிப்பாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லணும், இதெல்லாம் எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வருவான். ரொம்ப ஹாப்பியாக இருப்பான். நம்ம வந்து ரொம்ப கிளவராக வந்து ஒருத்தன் நம்மளை ஏமாத்த இருந்தால் நம்ம அவன்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு வருவான். When he reached Brill Manor on the platform, he met his friend Claude People Casey, the lawyer. ஸோ Brill Manor ஸ்டேஷன் வந்துடும். ஸோ அந்த ஸ்டேஷன்லேயே வந்து அவனோட ஃப்ரெண்டு கிளாட் பீப்பிள் கேசியையும் வந்து மீட் பண்ணியிருப்பான். கிளாட் பீப்பிள் கேசியும் வந்து எதுக்காக வந்திருப்பான்னு மிஸ்ஸஸ் சால்பன் ஜாகோட ஹவுஸ்க்காக தான் வந்திருப்பான். தே போத் வேர் அபவுட் டு மீட் மிஸ்ஸஸ் சால்பன் ஜாகோ. ஸோ 2 பேருமே ஒரே எய்ம்காக தான் வந்திருப்பாங்க, அதாவது மிஸ்ஸஸ் சால்பன் ஜாகோ மீட் பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க. On greeting Philip Slither, Claude People Casey was talking about their golf match on tomorrow. அது Philip Slither பார்த்த உடனே கிளாட் பீப்புள் லாஸ்ட் டைம் வந்து கோல்ஃப் விளையாடும்போது நீ என்னை வின் பண்ணிட்ட, பட் நாளைக்கு நம்ம வந்து கோல்ஃப் விளையாடணும், ஸோ அதில் நான் உன்னை வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி பேசிட்டு, a sumptuous car had arrived there to receive them both. ஸோ இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு சம்ஷுவஸ்னால் என்னென்னா வெரி காஸ்ட்லி, ஸோ ரொம்ப காஸ்ட்லியான ஒரு கார் வந்து அந்த இடத்துக்கு வருது இவங்களை ரிசீவ் பண்ணிட்டு போகிறதுக்காக. On getting into the car, Claude People Casey was continuously talking, start from the elegance of the car, political gossips, personal anecdote to the private life of the Prince of Albania. So Claude People Casey ஸ்பான்டினியூஸாக பேசிகிட்டே வராரு. பொலிட்டிக்கல் மேட்டர் பற்றி பேசுகிறாரு, காசிப்ஸ் கொடுக்குறாரு, அந்த காரோட எலகன்ஸ் பற்றி சொல்கிறாரு, கார் எவ்வளோ வந்து ஒரு ரொம்ப ரிச்சாக இருக்குது, ரொம்ப வந்து காஸ்ட்லியான காராக இருக்குது, அதனுடைய உள்ளே இருக்கக்கூடிய அப்பியரன்ஸ், அதனுடைய லோக்கோமோட்டிவ் பவர் எல்லாத்த பற்றி பேசிட்டு வராரு. ஆனால் ஃபிலிப் ஸ்லெதர் அவர் பேசுகிறதுக்கு எதுக்குமே வந்து அவர் மைண்ட் பண்ணவே இல்லை, அவர் வேறு எதை யோசிச்சுட்டு வராரு. But Philip's eyes were fixed on the door panel of the car, which displayed 2 crests, a Greyhound and a Demi-Lion.
முத்திரைகள் இருக்குது. என்னென்ன முத்திரைகள்? டெமி லயன், லயனோட முத்திரை ஒன்று, கிரே ஹவுண்ட் ஒரு டாகோட முத்திரை ஒன்று. அந்த 2 பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. ஸோ ட்ரெயினில் நடந்த விஷயத்தையும், பேர்ட்டி சொன்ன விஷயத்தையும், இந்த காரில் பார்க்குற விஷயத்தையும் எல்லாத்தையும் அவர் திரும்ப ஒரு தடவை வந்து உள்வாங்கிட்டே வராரு. என்ன நடந்தது? அப்போ அவன் உண்மை தான் சொன்னானா? நம்ம தான் வந்து நிஜமாலுமே மிஸ்ஸஸ் சால்பின் ஜாகோவோட பையனுக்கு உதவி செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டோமா? இது மிஸ்ஸஸ் சால்பின் ஜாகோவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும்? அப்படின்னு எல்லாத்தையும் யோசிச்சுட்டு வராரு. Philip was shocked and Claude was going on with his views on Mrs. Salpin Jago. ஸோ ரொம்ப ஷாக் ஆகிட்டார் ஃபிலிப்ஸ் லெதபை. ஸோ இந்த விஷயம் மிஸ்ஸஸ் சால்பின் ஜாகோவுக்கு தெரிஞ்சதுன்னா நமக்கு எப்படி ரெக்கமெண்டேஷன் கிடைக்கும், நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கன்ஃபியூஷனில் இருப்பார். ஆனால் இந்த பக்கம் வந்து கிளாட் பீப்புள் கேசி பேசிக்கிட்டே இருப்பார். நிறைய விஷயங்களை பற்றி பேசிகிட்டே வருவார். எதை பற்றி சொல்லுவார் அப்படின்னா மிஸ்ஸஸ் சால்பின் ஜாகோ பற்றி சொல்லுவார். என்னென்னா, she was a brilliant woman, level-headed, clear thinker, influential woman, but restless. ஸோ எதாக இருந்தாலும் வந்து டக்குன்னு ரெஸ்ட்லெஸ் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். நோ ரிப்போஸ், குட் அப்பியரன்ஸ், ஸ்டில் ஷி மேட் தட் இடியாட்டிக் சேஞ்ச். அவங்க இதுக்கு முன்னாடி இருந்த வரைக்கும் ஒரு குட் அப்பியரன்ஸில் இருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தாங்க. பட் அவங்க திடீர்னு சேஞ்ச் ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே சேஞ்ச் ஸ்லெதபை ஆஸ்ட், சேஞ்சா? எந்த சேஞ்சை பற்றி நீ சொல்கிற? என்ன ஆச்சு? என்ன மாறிட்டாங்க அப்படின்னு கேட்குறாரு. Claude people Casey explained that previously she had a beautiful brown hair, but 5 weeks ago she turned to a brilliant blonde. ஸோ இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ப்ரௌன் ஹேர் தான் அவங்க வச்சுருந்தாங்க. அது ரொம்ப சூட்டபுளாக இருந்தது, அதில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தாங்க. பட் ஒரு 5 வீக்ஸுக்கு முன்னாடி she turned to a brilliant blonde. blondeனா என்ன? கோல்டன் எல்லோ கலர் ஹேர். ஸோ கோல்டன் எல்லோ கலர் ஹேரை மாறிட்டாங்க. அதான் கலரிங் தான். ஸோ நிறைய பேர் கலரிங் பண்ணுறாங்களே, அந்த மாதிரி கலரிங் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. பட் அது அவங்களுக்கு சூட் ஆகவே இல்லை. இட் ரூயின்ட் ஹேர் லுக்ஸ். ரூயின்ட் அப்படின்னா ஸ்பாயில்டு. அவங்களோட ப்ரில்லியண்ட் அந்த ஒரு பியூட்டிஃபுல் லுக்கையே ஸ்பாயில் பண்ணிருச்சு. இந்த சேஞ்ச் தான் வந்து எனக்கு வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லுவார். இதை கேட்ட உடனே ஃபிலிப்ஸ் லெதபை கன்ஃபார்மே பண்ணிடுவான், நம்ம கூட வந்தது நிஜமாலுமே மிஸ்ஸஸ் சால்பின் ஜாகோவோட பையன்தான். ஸோ அவன் சொன்னது உண்மைதான். ஆனால் நம்ம தான் வந்து அவனை மிஸ்கன்செப்ஷன் பண்ணிட்டோம், அவனை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். ஸோ அவனை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது இல்லாமல் எப்படியும் அவன் வந்து இந்த விஷயத்த அவங்களோட அம்மா கிட்ட கன்வே பண்ண தான் போகிறான். ஸோ நம்மளோட ரெக்கமெண்டேஷன் என்ன ஆக போகுதுன்னு தெரியல அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியோட மிஸ்ஸஸ் சால்பின் வீட்டுக்கு போயிட்டுருப்பான். ஸோ இதோட ஸ்டோரி முடிஞ்சிருது. இந்த ஸ்டோரியில் மெயின் தீம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மிஸ்கன்செப்ஷன் தான். எப்பயுமே வந்து ஒரு விஷயத்த ஒரு தீர விசாரிக்காமல் மேலோட்டமான முடிவுகள் எடுக்கிறது என்றைக்குமே தப்பாக தான் போய் முடியும் அப்படின்ற ஒரு தீமோட இந்த ஸ்டோரியை ரைட்டாக முடிச்சிருப்பார். ஸோ ஷார்ட் இன் த டார்க். ஸோ இந்த சப்ளிமெண்ட்ரி ரீடர்லேருந்து உங்களுக்கு கொஷின் பேட்டர்னுக்கு பேராகிராஃப் மட்டும்தான் வரும், அதாவது 5 மார்க்ஸ் கொஷின். ஸோ பேராகிராஃப் வரும். பேராகிராஃபில் நீங்கள் இந்த ஸ்டோரியோட ஹோல் சம்மரி நீங்கள் எழுதலாம். ஸோ டெக்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய லைன்ஸை 1 by 1 படித்து பாருங்கள். இஃப் யூ ஹேவ் எனி யூ கேன் ஆஸ்க் மீ. தேங்க்யூ.